இப்போ ஸ்ரீனம் சேனல் என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா பார்ட் 2 வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்டார்டர் ஷோ பண்ணி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பொண்ணு இல்லையா? சாரி பிரதர். நீ பாக்க வந்த பொண்ணு நான் இல்ல. அப்ப நான் பார்க்க வந்த பொண்ணு எங்க போச்சு? நீ பாக்க வந்த பொண்ணு வெளிய போயிருக்கா. ஏன் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்படியா? நான் அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன் அவங்க வர வரைக்கும். என்னமோ பண்ணு. ஹலோ கிரண். ஐயோ அது ஒண்ணும் இல்ல, சீரியல் ஆர்டிஸ்ட். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். என்னாச்சு? ஏதாவது குட் நியூஸா? யாரும் கடத்திட்டாங்க. அப்ப கண்டிப்பா போலீஸுக்கு கால் பண்ணுங்க. ஐயோ கால் பண்ணவே போலீஸ் தான். நான் கை தட்டுறீங்க. நான் எது கட்டுறீங்க? ஐயா நான் கொண்டு மாட்டிக்கிறீங்க. ஐயா இது யார் வாய்ஸ் இல்லையா? மகேஷ்னா சார் நல்லா இருக்கீங்களா? ஏதோ உட்கார்ந்து பேசுறேன். நிறைய ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏன் கம்பெனில வேலை ஆகல. எத்தனை வருஷமா நீ என்ன இப்போ சாப்பிட்டா? வந்து நாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இட்லி வச்சிருந்தேன். ஆனா பாவம் 2 இட்லி நான் சாப்பிட்டேன். 4 இட்லில 2 இட்லி மிச்சம் வச்சுட்டான். கிச்சன்ல வச்சிருக்கேன். சாப்பிடுறேன். ஏங்க ஏய் நான் காலேஜ் போற பொண்ணு 2 இட்லி சாப்பிடும்போது கண்டுபிடிக்காத நான் 2 இட்லி சாப்பிட கூடாதா? சார் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கடத்தினாங்கன்னா கண்டிப்பா கோவால தான் சார் வச்சிருப்பாங்க. கோவா போனா கண்டுபிடிச்சிடலாம் சார். என்னடா நான் சப்ளை வாயாலடா கொஞ்ச நாய் சொன்னேன். இப்போ அதே வாயால உன் பையன் சொல்ற. ஸ்டார்ட் பண்ணுறேன். வா வக்கீல் விட்டியோ போய் சொல்லக்கூடாது. நீதான் நடிச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப வக்கீல் மாதிரி. டேய் இவனுக்கு பதிலே நான் ஆஜராக போறேன். எங்களை தயவு செஞ்சு அமுச்சு விடு ப்ளீஸ். கவலையே படாத சிவசாமி. நீ என் காலில் உழுதுக்கிட்டதுனால கொண்டதுனால உனக்கு நான் இது வந்து ஷார்ட்னால ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, தேங்க்ஸ்ங்கய்யா. ஐயா எந்த மாதிரியா ஹெல்ப்யா பண்றீங்க? ஒண்ணுமே விஷயம் கிடையாது. நீ எது டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஆஜராகுற. நான் அதுக்கு மூலியமா ஜட்ஜு கிட்ட போய் பேசுறேன். நீங்க சொன்ன ஒரே டைரக்டரையும் போலீஸையும் பார்த்துக்கிறோம். டைரக்டா போலீஸை பார்க்க சொல்லுங்க. சரி நான் போறேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க. அந்த ஃபீஸ் தான் எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு தெரியல. நாங்களே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். சிவசாமி உன் காசுலாம் எனக்கு வேணாம். இந்த ஊர்லயே நீ தான் நல்லா சாராய காசுவியா? 2 கேஸ் வேணா போடு. மேல ஒரு கேஸ் இல்லாம நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா சாராய காய்ச்சறவனா? இல்ல வாஞ்சா காசு. ஐயோ அதான் படிக்கும் போது எனக்கு பிடிக்கணும்னு ஞாபகம் வந்துச்சா? நான் சர்பத்து சாத்துக்குடி போட்டிருந்தா படிச்சு பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருப்பாரு. இல்லடா சிவசாமி நான் சீக்கிரம் போயிட்டு ஜட்ஜை மீட் பண்றேன். நீ சீக்கிரம் போலீஸ் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வெள்ளை கலர் காவல்ல ஐயோ ஏன் நைனா எனக்காக போய் சரண்டர் ஆகுறாரு. இதே தெரியாம ஆரம்பத்துல இருந்து அவரை போய் கலாச்சிட்டு இருந்தேன். யாரா நீங்களா ஓட போட்டு வந்து என்ன பிரச்சனை பண்ணீங்க? ஸ்கூல்ல வந்து சேர்ந்துரு. எங்க ஸ்கூல்ல நீ சேர்ந்துனா உனக்கு செம பிராண்டு. ஏய் அப்படியெல்லாம் சேர முடியாது. எங்க அப்பா என்ன சொன்னாரோ அது நானா கேட்பேன். போங்க நைனா. நிறைய ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ஏய் யாரா நீங்க? எதுக்குடா எங்களை ஃபாலோ பண்றீங்க? இவனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதா பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறதான்னு முடிவு பண்றதுக்கு இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் இல்லடா. இவன் மக்கு ஸ்டூடெண்ட். படிக்கிறனா எங்க இருந்தாலும் படிக்கண்டா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சானா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சானா படிக்கிறனா எங்க வேணாலும் படிக்கும். அப்போ என்ன நான் எங்களோட கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துறியா? ஆமா இவர் அப்படியே பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இருக்காரு. இவரை நாயும் கூட கம்பேர் பண்ணி தான் இவரை அசிங்கப்படுத்த முடியும். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணுங்க. ஏய் அப்படிதான் நான் இன்சல்ட் பண்ணுவேன். ஒழுங்கா படிக்கிறியா? நீ ஒழுங்கா படிச்சனா அப்பா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்பா அப்படின்னா கண்டிப்பா படிக்கிறேன். படிக்கிறியா? ஒழுங்கா படி. கிளாசிக் மூவி வெற்றிமாறன் சார் இயக்கத்துல அதை எடுத்து ஸ்பூஃப் பண்ணிக்கிறீங்க. எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம ஜட்ஜஸ்ட முத்து அவர்கிட்ட கேட்டலாம். இப்ப எனக்கு இதுல பெரிய நகைச்சுவை என்னன்னா எல்லாம் முடிச்சுட்டு போன உடனே வயசு ரோபோ இருந்துச்சு. என்ன ராஜ்யவேலையோ காணா. அதே
இல்ல சத்தியமா அந்த கெட்டப்பு, இந்த வாய்ஸ், அது டெல்லியில வச்சுட்டு அப்படியே மாறிட்டாப்புல ராஜவேல். சதீஷோட யார் சேர்ந்தாலும் அவர் ட்ரீட் பண்ணிடுவார். அதுல அப்துலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா, உங்க மனசுக்கு நாங்க ஒரு பெரிய நன்றி சொல்றோம். வந்தவங்க எல்லாரும் ஸ்பூஃப் அப்படின்ற ஒரு லைன் மட்டும்தான் லொல்லு சபாலன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனா அதுல ரொம்ப ஃபேமஸான 2 கேரக்டர், சந்தானம் சாரா இருக்கட்டும், மனோரண்ணனா இருக்கட்டும், அவங்களை கூட்டிட்டு வந்து அசுரன் திரைப்படத்துல விதைச்சு அழகா பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதான் நீங்க பண்ணதுலேயே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சேன். பியூட்டிஃபுல் சார், அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதுல நீங்க வந்து லொலுசபா சுவாமிநாதன் மாதிரி ஆமா. ட்ரை பண்ணீங்க. வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். 2 பெண்களோட ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு வினோத் கேட்டேன். 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி எப்போதுமே வந்து சதீஷ் ராஜவேலுடைய கான்செப்ட் வந்து எப்போதுமே அல்டிமேட்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரொம்ப புதுசா கிரியேட்டிவா இருக்கும். எல்லாரும் சொன்ன மாதிரி வேற லவ் பண்ணீங்க. சும்மா இருக்கிறப்ப கூட அந்த பாடி லாங்குவேஜ்லயே இருந்தீங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு பரிசா சர்ப்ரைஸா ஒருத்தவங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல். ராஜவேலு அவர்களுடைய தமிழ் ஆசிரியர் இப்ப வர போறாங்க, தமிழ் டீச்சர் வர போறாங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோட அவங்க வெல்கம் பண்றோம். எஸ். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டதே நான் தான். இது வந்து ரொம்ப சின்ன கிஃப்ட் தான். ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணால், இதை நம்ம மதிச்சா இது நம்மளை மதிக்கும். இது யார் எது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாது, அது வேலையை அது தானாக செஞ்சுட்ருக்கோம். இது நல்லா இருந்தால் நீ எங்கேயோ போயிடுவேன். உன்னை நான் உண்மையாகவே இது வந்து பெரிய பெரிய சேவைன்னே சொல்லலாம். அதுக்கு வந்து மேம் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சி வச்சோம்னா நான் கிடைச்சிருக்கு. இல்லை, ஆசிரியருடைய வார்த்தைகளுக்கு வந்து உருவம் கொடுக்கறது இது போன்ற மாணவர்கள் தான். 7th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன சேட்டைகள் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்க்கு நிறைய கேலி கிண்டல் பேரெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் சில நேரம் மனசு கஷ்டமாக இருக்கும். சரி, இதை எப்படி அவங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு முறை இவங்களுடைய ஃபேர்வெல்ல வந்து அதை நான் வெளிப்படுத்தினேன். அதாவது, நீங்கள் செய்த கேலிகளையும் கிண்டல்களையும் நாங்கள் தாங்கிக் கொண்டோம். வாங்கும் சம்பளத்திற்காக அல்ல, நீ வாங்க போகும் பட்டத்திற்காக. நீ அப்துல் கலாம் ஆக வேண்டாம், இந்திரா காந்தி ஆக வேண்டாம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை. இது ஆண்டவனின் சமநீதி தன்மை. உனக்குள்ளும் உண்டு லட்சியம், அதை வெளியே கொண்டு வா இச்சமயம். பிறகு பார், மாமனிதர் ஒழித்த பட்டி தொட்டி எல்லாம் உன் பெயரும் எதிரொலிக்கும். உன் எதிர்காலம் ஒளி வீசும் போது இருளில் கிடந்த எங்கள் முகங்கள் உன் நினைவென்னும் வெளிச்சத்திற்கு வரும். அப்போது ஒரு துளி கண்ணீர் துளிகள் மறைக்கும். அன்றுதான் நாங்கள் நல்லாசிரியர் விருது பெறும் நாள். மேடம் ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்திருக்கீங்களே. ஏதாவது ஒரு ஜட்ஜா இருக்கிறவங்க ப்ரிப்பரேஷன் கிடையாது. கெஸ்டா தான் ப்ரிப்பரேஷன் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை கிடையாது. சார், ரோபோ சங்கர் சாருக்கு ஒன்று சொல்லணும். நாங்கள் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் பத்தி நீங்க இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நாங்கள் போகும்போது நாங்கள் 2nd prize வாங்கினோம். நீங்கள் தான் ஜட்ஜாக இருந்தீங்க. நான் கூட உங்ககிட்டயும் வாத்தியாரா தான் நினைச்சேன். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்கிறது, தமிழ் படிச்ச எனக்கும் மிகப்பெரிய பெருமை. தமிழ் படிச்சவங்களால தான் நிறைய பேர் முன்னேறாங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தலைவர் படம் இன்னைக்கு வேற லெவலு. வேற லெவலு. வெந்து தெரிந்தது காடு. தலைவனோட மாநாடுக்கு வணக்கத்தை பாடு. அவங்க இல்லை மேடம். வந்துட்ட சொல்லு, திரும்ப வந்துட்ட சொல்லு, திருப்பி கொடுக்க திரும்ப வந்துட்டது சொல்லு. பாருங்க, 100 பொண்ணு லவ் பண்றது லவ் இல்ல, ஒரு பொண்ணு 100 விதமா லவ் பண்றா பாத்தீங்களா, அதான் லவ். இந்த வயசானவன் 100 பேரை 100 விதமா love பண்றாயா? அன்னைக்கு மெரினா பீச்ல ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணாங்களே, அந்த போராட்டத்துல வந்து உட்கார்ந்தாங்களே பசங்க, அவங்க யார் நடிச்சீங்க? எல்லாம் எத்தவங்களா?
அவங்கள யாரு அடிச்சீங்க? எல்லாம் யார்? என் தங்கச்சி சொல்லுங்க சார் நீங்க. பாய். எல்லாம் என் அத்தை பொண்ணுங்கடா. சார் நம்ம அத்தை பொண்ணுங்க சார். பெண்கள் வந்து என்னை தொடும். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஐயா நீங்க கூட்டு போனது ஏன் அத்தை பொண்ணுங்க? வேற ஒண்ணும் இல்லையா? சாரி சாரி. ஐயா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா தேங்க்ஸ் ஃபார் அப்படியா? யா சூப்பர் கே சேம் டு யூ. யா ஐயா திரும்ப சொல்றேன் ஏன் அத்தை பொண்ணியா? இல்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க எனக்கு பிடிக்கும் உங்களை எனக்கு பிடிக்கும். ஒரே ஒரு விஷயங்க, நான் எஸ்டிஆர் கிடையாது, எஸ்டிஆர் மாதிரி இருக்கிற ஒரு எஸ்டிஆர் தலைவனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கும் தாங்க. அதனால தலைவர் மாதிரியே நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் பேசின லஞ்சு தான் எனக்கு மதியம் லஞ்சே கொடுக்குது. இன்னைக்கு கூட பாருங்களேன், ஒரு கல்யாணத்துக்காக ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போறேன். கரம்பரம் தாம்பரம். சார் வந்துட்டீங்களா? சார் வந்துட்டேன் சார். 1 ஹவர்ல ரீச் ஆகுவேன் சார். சார் ஒரு ஹெல்ப் பண்ணும் சார். என்ன இருக்கு சார்? டான்சர் ஒருத்தவங்க மிஸ் ஆயிட்டாங்க. சரி கொஞ்சம் நீங்க தான் சார் பிக்கப் பண்ணிட்டு வரணும். மிஸ் ஆச்சுன்னா அந்த பையனை பஸ் பிடிச்சி வர சொல்லுங்க. எனக்கு என்ன வேலை? சார் அது பையன் இல்லை சார், பொண்ணு சார். நான் பிக்கப் பண்றேங்க. ஏன்னா சேலட் ஒர்க் ஷாப்ல சார் ஒருத்தன் பழைய ஓடிபி வச்சு இன்னும் பிக்கப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா சார். ஐயோ அந்த அழகான பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியலையே. சார் நான் தான் சார் பொண்ணு. ஆமாங்க, நீங்க டான்ஸரா? ஆமா. ஒயிலாட்டமா பித்தலாட்டமா? எல்லாத்துக்கும் வரும் சார். எல்லா ஆட்டமா? செம்மங்க. வாங்க போலாம். சைக்கிள் எப்படி சார் போறது? என்னங்க பண்ண சொல்றீங்க? பெட்ரோல் விக்கிற விலைக்கு சைக்கிள்ல தான் போக முடியும். அப்படியே நம்ம வாக் பண்ணி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கேட்கிற மாதிரி இல்ல? டிங் டிங் டிங்யா? ஐயோ ஏங்க, எனக்கு குதிரை முத்தோட பட்டி பண்றதுனா ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ உங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ தலைவர் வேற லெவலுங்க. வாங்க சார் அந்த சைடு போயிங்க சார், போலீஸ் இருப்பாங்க சார். போலீஸா? ஏங்க காத்து பயங்கரமா அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க ஒரு செக் போஸ்ட் மரத்துல இருந்து அப்படியே தள்ளி நிக்குது பாருங்க. பாத்துல வாங்க செக் போஸ்ட் ஆடுதா வாணி சார். என்ன சார் யாரு சார் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் சார். ஆண்கள் கழிவறை பெண்கள் கழிவறைன்னு எழுதுவாங்களே அந்த ஆர்டிஸ்டா சார் இந்த பாருங்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் இல்ல, நீங்க கலாய்க்கிறீங்க. லைசன்ஸ் சார் சைக்கிள்ல வந்து போய் லைசன்ஸ் கேக்குறீங்க. எழுத்து பேசுறியா 3000 ரூபாய் சரி சார், என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? எங்கப்பா சார் சைக்கிளுக்கு எதுக்கு சார் ஹெல்மெட்? ஓ பேசஞ்சர் ஹெல்மெட் எங்கப்பா சார் சைக்கிள் ஓட்டுறதுக்கு எதுக்கு ரெண்டு சார்? பேரும் எழுத்து பேசுறீங்களா 6000 ரூபாய் ஆர்சி புக்கிங்கப்பா சார் நான் ஃபேஸ்புக்ல இல்ல சார், எனக்கு எதுக்கு சார்? அன்வான்டட் காமெடி 8000 ரூபாய் ஒன்னெல்லாம் டீல் பண்றதுக்கு தம்பி எங்க டிபார்ட்மெண்ட்ல அவர் வரணும் தம்பி. இது வந்து நம்மளோட ஃபைனல் லுக் சூப்பராகவே இருந்துச்சு. ஜாம் சார் என்ன ஜாம் நீங்க தான் ஜாம் சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. சார் நான் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தேன் சார். ஓவர் ஸ்பீட் சார் ஆர்சி புக் இல்ல சார்